ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியாவோட T20 சீரீஸில் 5வது மேட்ச், அதாவது கடைசி மேட்ச்சு. இந்தியா 2-1 ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் சூப்பராக விளாண்டாங்க. ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. நல்லாவே விளாண்டு லாஸ்ட் மேட்ச்சை ஜெயித்தாங்க. இது கடைசி மேட்ச்சு. இந்த மேட்ச் ஜெயித்தா இந்தியா சீரீஸ் வின் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா சீரீஸ் ட்ரா ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த மேட்சோட ஃபிக்ஸஸ் பார்த்துடலாம். இதான் ஃபைனல் T20 நாளைக்கு நடக்க போகுது கேபாவில், அதாவது CU அட் கேபா. அதில் இப்போ ஆஸ்திரேலியா விசஸ் இந்தியா நாளைக்கு மேட்ச் T20 நடக்க போகுது. கேபாவும் மோஸ்ட்லி லாங் ஃபார்மேட் விளாடுற கிரவுண்டு தான். அதிகமாக T20 அங்கேயும் பெருசாக நடக்காது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வழக்கம் போல் நம்ம கிரவுண்டை பற்றி அனாலிசிஸை பார்த்துடலாம். இதான் அந்த கிரவுண்டு. கேபா சைட் பவுண்ட்ரிஸ் 75 மீட்டர்ஸ் அண்டு ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் தான் இங்கேயும் அதிகம். இங்கே டோட்டலாக ஒரு 11 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 159, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 138. மேட்சஸ் ஓன் பை பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் 8 தடவையும், மேட்சஸ் ஓன் பை பேட்டிங் செகண்டு தேர்டு. அதாவது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். அதாவது நிறைய ரன்ஸ் அந்த போர்ட் போட்டிங்க அப்படின்னா இங்கே சேஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். ஆவரேஜாக ஒரு 170. போன மேட்ச்சே பார்த்தோம், ஒரு 167 தான் அடிச்சிருந்தாங்க இந்தியா. ஆனால் ரொம்பவுமே நல்லா பவுலிங் பண்ணி அவங்கள 44 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. இந்த மேட்சும் கிட்டத்தட்ட அப்படி தான். மோஸ்ட்லி பேட்டிங் ஃபஸ்ட் எடுத்தாலும் சரி, பேட்டிங் செகண்ட் எடுத்தால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஒரு கம்மி ஸ்கோருக்கே ஆல் அவுட் பண்ணி அதை சேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இந்த கிரவுண்டில் சேஸுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்திருக்கு. ஹையஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 209 அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில். லோயஸ்ட் டோட்டல் 114 சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா அதே சீரீஸில் நடந்தது. அதுக்கப்புறம் ஹையஸ்ட்டு சேஸர் ஸ்கோர் 161 தான் ஹையஸ்ட்டாகவே சேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரே சீரீஸில் நடந்தது தான். இப்போது விக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லா கிரவுண்டுமே இப்படி தான். பேசர்ஸ்க்கு ரொம்ப, ஆனால் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னருக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பே இருக்காது. அதே டைம் பார்த்திங்கன்னா பேசர்ஸ் அதிகப்படியான விக்கெட் எடுப்பாங்க. எப்படின்னா ஒரு 78% ஆஃப் விக்கெட்ஸ் பேசர்ஸ்க்கு தான் கிடைக்கும். மீதி இருக்கிற பவுலர், அதாவது எக்கனாமிக்கலாக இங்கே போட முடியும். மற்றபடி பேசர்ஸ்க்கு பெருசாக இங்கே எதுவும் ஹெல்ப் கிடைக்காது. அடுத்ததாக இப்போ வழக்கம் போல் நம்மளோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். இதான் பிளேயிங் 11. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், நித்யா சர்மா, இவங்க தான் டாப் 5. இப்போது இந்த இடத்துல தான் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி சிவம் துபேக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச் அவர் ஃபிட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சீரீஸ் இப்போ 2-1 ஒரு சான்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. ஏன்னா லாஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ட்ரா தான் ஆகும். சீரியஸ் நம்ம கைவிட்டு போகாது. அடுத்ததாக அக்ஷர் பட்டேல் ஆடுவார். ரிங்கு சிங்கு, ஹர்ஷதீப் சிங் அண்டு ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, இதுதான் இந்த டீமாக இருக்கும். பும்ராவை இந்த மேட்ச் நம்ம ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே ஆஸ்திரேலியன் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ், மேத்யூ ஷா, ஜாஸ் இங்கிலீஷ், டிம் டேவிட், மிச்சல் ஓவன், மார்க்கஸ் ஸ்டைனிஸ், கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் பேட்மேன், பென் டுவாஷியஸ், நேதன் எல்லிஸ் அண்ட் ஜாம்பா. இதான் அவங்களோட டீமு. இதில் ஜாஸ் பிலிப்பேக்கு பதிலாக மிச்சல் ஓவன் விளையாடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சாவியர் பாட்லருக்கு பதிலாக பேட்மேனும் போன மேட்ச் மாதிரி ஜாம்பாவும் இந்த மேட்ச்சில் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதான் பிளேயிங் 11 இருக்கும். அடுத்ததாக XY ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். XY ஃபேக்டர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் ஹர்ஷதீப் சிங் தான் XY ஃபேக்டர்ஸாக இருப்பாங்க. அதே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் அண்டு நேதன் எல்லிஸ் தான் ஆஸ்திரேலியாவோட XY ஃபேக்டர்ஸாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிம் டேவிட் இந்த சீரீஸில் செம்ம ஃபார்மில் இருக்கார். நேதன் எல்லிஸும் சூப்பர் ஃபார்மில் இருக்கார். மிச்சல் மார்ஷ் ஓப்பன் பேட்டராக இருக்கிறதுனால மேபி அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் ஓப்பன் பேட்டர்ஸ்க்கு ரொம்பவுமே ஒரு டஃப்பான கண்டிஷன்ஸு. ஆனால் டிம் டேவிட் பார்த்திங்கன்னா ரொம்ப பவராக எல்லாத்தையுமே நல்லா பாசிட்டிவ் ஆடுறாரு. ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், மீடியம் பேசர்ஸாக இருக்கட்டும், ரொம்பவுமே நல்லாவே விளையாண்டார். நேதன் எல்லிஸும் எல்லா கிரவுண்ட்லேயுமே ரொம்ப நல்லா போட்டார். அதிகப்படியான விக்கெட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்காக ஜாஸ் ஹேசல்வுட் இல்லாதப்போ அதிகமாக T20ல் ரொம்பவுமே அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. இவரும் நல்லாவே ரொம்ப அவரோட பேஸ் நார்மலாக 132, 133 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சீரியஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேஸ் இந்த கிரவுண்டெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய ட்ரைலாம் பண்ணி ஒரு 138, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 137, 138 அந்த பேஸில் ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு அது சக்ஸஸும் கொடுத்துருக்கு. நிறைய விக்கெட்ஸ் அவர் எடுத்திருக்காரு. இப்போ வின் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இந்த மேட்சும் வின் ப்ரெடிக்ஷன்ஸ் இந்தியா
தான் இந்த மேட்சும் ஜெயிக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் வந்து அவ்வளோ ஒரு டெரிஃபிக்கான ஸ்குவாடாக தெரியல. ஏன்னா ஆஸ்திரேலியன் பவுலிங் லைனப் வந்து ரொம்பவுமே ஒரு வீக்கான லைனப்பு. ஹேசில்வுட் இல்லாத லைனப் வந்து அவ்வளோவா நல்லா போடுற மாதிரி எனக்கு தெரியல. நேதன் எல்லிஸ் ஒருத்தர் மட்டும்தான் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. கூட ஜாம்பா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ரன்ஸ் வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. ஹேசில்வுட்டை வந்து ரொம்பவுமே அவங்க மிஸ் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இது வந்து சாதாரண அவங்களுக்கு ஒரு T20 சீரீஸு. ஆனால் அவர் வந்து இப்போ ஆஷஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பேட் கமின்ஸ் இன்ஜோர்டு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆஷஸ் விளையாட மாட்டான்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம் கேப்டனாக போட்டிருக்காங்க. அதனால் வந்து ஜாஸ் ஹேசில்வுட்டோட ஹெல்த் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம். அவர் இன்னும் இன்ஜுரிலாம் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஆஷஸில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவர் வந்து பேக் பண்ணது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு T20 சீரீஸ் தான். இது வந்து அவங்களுக்கு ஆஷஸ் தான் ரொம்பவுமே முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சு சீரீஸை வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், பாய்.